Hello 11th standard பசங்களா. இன்னைக்கு சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் தான் பார்க்க போறோம். சரியா? ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸசைஸ் 10.1ல இருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு எக்ஸசைஸ்ல. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கவர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா எக்ஸசைஸ் 10.2ல இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சால்வ் பண்ண போறோம். சரியா? ஸோ இன்னையோட வீடியோல உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்ச டிஃபரன்ஷியபிலிட்டினா என்ன, டிஃபரன்ஷியபிலிட்டி எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷனை பார்த்துட்டு தென் நம்ம எக்ஸசைஸ் 10.2ல பார்த்துட்டோம். சரியா? ஸோ நம்ம பேலன்ஸ் வச்சிருந்த ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸசைஸ் 10.1ல 5th கொஸ்டின். சரியா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? இந்த கிராஃப்ல இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஷியபிள் ஆகாது. ஸோ நார்மலாவே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் ஆகாது எந்தெந்த பாயிண்ட்டுங்கிறது ஈஸியாக நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். டிஃபரன்சியேஷன்னா என்ன, டெரிவேட்டிவ்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது என்ன. ஸோ ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம அந்த கர்வ்ல ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைகிறோம் அப்படின்னா ஸோ அந்த டேஞ்சன்ட் லைனோட ஸ்லோப் என்னவோ அதுதான் வந்து டெரிவேட்டிவ் அந்த பாயிண்ட்ல கொடுக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம டெரிவேட்டிவ்னு படித்தோம். கரெக்டா? ஸோ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவும் ஈக்குவலா இருக்கணும். சரியா? ஸோ அப்படி இருக்கணும். சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா. ஸோ உங்களுக்கு இன்னும் சிம்பிளா நான் ஒரு 3 பாயிண்ட்ல அந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன் என்னால் சொல்ல முடியும். சரியா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்போ எந்த கண்டிஷன்ல டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். கண்டிஷன்ஸ் ஃபார் அ ஃபங்க்ஷன் f of x கண்டிஷன் கீழே எழுதுறேன். கண்டிஷன் ஃபார் the function f of x is not differentiable at a point. So first வந்து அது என்னவா இருக்கணும்னா ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா is discontinuous at a point. அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா டிஃபரன்ஷியபிள் ஆகாது அந்த பாயிண்ட்ல. இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் தட் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ஒன் எப்படின்னா ஷார்ப் எட்ஜ். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹாஸ் அ ஷார்ப் எட்ஜ், ஷார்ப்பான எட்ஜ் ஆர் ஷார்ப் பீக், ஷார்ப் பீக் at a point. ஸோ இந்த பாயிண்ட்ல ஷார்ப்பான எட்ஜ், அதாவது இந்த மாதிரி ஷார்ப்பான முனை, ஓகே, ஷார்ப் எட்ஜ் இருக்கிற பாயிண்ட்ல என்ன ஆகாது, டிஃபரன்ஷியபிள் எக்ஸிஸ்ட் ஆகாது. சரியா? அது டிஃபரன்ஷியபிலிட்டின்னு சொல்ல முடியாது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. ஸோ அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெர்டிக்கல் டேஞ்சன்ட். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அ வெர்டிக்கல் டேஞ்சன்ட். வெர்டிக்கல் டேஞ்சன்ட்னா என்ன, அந்த டேஞ்சன்ட்டோட டேஞ்சன்ட் ஜிஇஎன்டி டேஞ்சன்ட். ஸோ அப்போ அதோட மீனிங் வெர்டிக்கல் டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் என்னவா இருக்கும், அதாவது அன்டிட்டர்மைண்டு, அதாவது அன்டிஃபைன்டு, இன்ஃபினிட்டி அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற கேஸ்ல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளா இருக்காதுன்னு சொல்லணும். சரியா? மொத்தம் 3 கண்டிஷன். ஒன்னு அது டிஸ்கண்டினியூஸா இருக்கணும் அந்த பாயிண்ட்ல, இல்ல அதுக்கு ஷார்ப் எட்ஜ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வெர்டிக்கல் டேஞ்சன்ட் இருக்கணும். இந்த 3 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா the function is not continuous at that the function is not differentiable at that particular point ன்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ இந்த 3 கண்டிஷனை ஞாபகத்துல வச்சுட்டு இந்த கிராஃபை பாருங்க. ஸோ இந்த 3 கண்டிஷனை இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ இந்த பாயிண்ட்ல பாருங்க 0, this is -1, ரைட்? ஸோ -1ல இது டிஃபரன்ஷியபிளா இருக்குமான்னு கேட்டா நோ. ஏன் டிஃபரன்ஷியபிளா இருக்காது? at x is equal to -1 the function f of x has a
sharp edge point at x is equal to -1. Hence, it is not differentiable. So, function is not differentiable at x is equal to -1. இல்ல differentiable இருக்காது. Then வாங்க இந்த particular pointல the function is not continuous இல்லையா? So, at x is equal to 4ல function f of x is discontinuous. Hence, it is not differentiable at x is equal to 4ல differentiable ஆகாது. Then, இங்க பாருங்க இந்த பாயிண்ட்ல x is equal to 8ல at x is equal to 8 f of x has a sharp peak. Hence it is not differentiable at x is equal to 8ல differentiable ஆகாது. வேற எந்த பாயிண்ட் இங்க பாருங்க இந்த 11ல சோ நான் இப்போ வரையறேன் அப்படினா இதோட டான்ஜென்ட் எப்படி இருக்கும் வெர்டிகல் டான்ஜென்ட் தானே சோ at x is equal to 1 11 the function as f of x has a vertical tangent. Hence, it is not differentiable. Differentiable at x is equal to 11ல differentiable ஆகாது. சரியா? So, இந்த கிராஃப்ல இருந்து இப்படிதான் நீங்க என்னென்ன பாயிண்ட் differentiable ஆகாதுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியான விஷயம் தான் அந்த மூணு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Discontinuous, vertical tangents, sharp edge or sharp peak. Okay? Okay, next question solve பண்ணிடலாமா? Okay, look at this question. So, இந்த மாதிரி question நம்ம already solve பண்ணதே தான். So, very easy. நம்ம என்ன பண்ணணும்? Test whether the function அதாவது derivative எந்த பாயிண்ட்ல x is equal to -100ல derivative exist ஆகுதா இல்லையான்னு பார்க்க சொல்லிருக்காங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடலாம். இங்க என்ன இருக்கு? மாடுலஸ் இருக்கு இல்லையா? சோ அப்ப f of x is equal to சோ மாடுலஸ்ல இருந்தா என்ன ஆயிடும்? சோ இது எந்த இடத்துல 0 ஆகுதுன்னு பார்க்க சொல்லிருக்கேன். சோ அப்ப x பிளஸ் உள்ள இருக்கிறது என்னது? x பிளஸ் 100 is equal to 0 அப்படின்னா x is equal to 100 minus 100 so x is equal to minus 100 நம்பர் லைன்ல x இருக்க வேண்டிய இடத்துல minus 100 பிளாட் பண்ணுங்க. சோ இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி. சோ இங்க ரெண்டு இன்டர்வல் இந்த இன்டர்வல்ல இருந்து எந்த பாயிண்ட் போட்டாலுமே இந்த x minus 1 x plus 100 அப்படிங்கிறது என்னவாகும்? you will be getting positive value. ஆனா இந்த இன்டர்வல் எங்க போட்டாலுமே உங்களுக்கு என்ன வரும்? நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். சோ அதாவது -101 போட்டா நான் -1 வருது இல்லையா? சோ அப்போ x plus 100 இந்த இடத்துல நெகட்டிவ் ஆகுது. ஓகே, சோ அப்போ நெகட்டிவ் இங்க மாடுலஸ் இருக்கறனால எங்க நெகட்டிவ் இருக்கோ அந்த நெகட்டிவ் வேல்யூவை பாசிட்டிவா மாத்துறதுக்கு இந்த மாடுலஸ் என்ன பண்ணிக்கும்? ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிடும். இங்க ரெண்டு இன்டர்வல் போட போறேன். x வந்து less than wait so x is less than -100 ஒரு 0.2 x is greater than or equal to -100 ஒரு இன்டர்வல் வச்சுக்கிறேன். சோ அப்ப இங்க என்ன ஆயிடும்? மைனஸ் ஆஃப் இங்க 100 விட கம்மியா இருக்கும்போது அந்த மாடுலஸ் அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு என்னவாயிடும்? x வந்து -100 விட கம்மியா இருக்கும்போது x plus 100 வந்து நெகட்டிவ் ஆயிடுது. மாடுலஸ் பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்கறனால அது அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறதுக்காக ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கும். சோ அப்போ மைனஸ் ஆஃப் x plus 100 வருமா? பிளஸ் x ஸ்கொயரா? சோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 100. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இன்டர்வல்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். சோ அப்போ x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 100ன்னு வரப்போகுதா? சோ இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷனும்
இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷனும் எடுக்கும். சரியா? ஸோ தென் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ வாட் வி வாண்ட் டு ஃபைண்ட், வி வாண்ட் டு ஃபைண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 100 மைனஸ், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், லிமிட் h approaching to 0. ஸோ f of 100, f of minus 100 தானே, சாரி, f of minus 100. இங்க லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னால h என்ன வரும், மைனஸ் ஹெச்னு வரும். மைனஸ் ஹெச் பிளஸ், சாரி, மைனஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றேன், அவ்வளவுதான். ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா எல்லாருக்கும், f dash of minus f dash of x minus ஓட வேல்யூ என்னது, லிமிட் h approaching to 0, f of x minus h minus f of x divided by minus h இல்லையா. ஸோ இதுதான லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், அதுதான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றீங்க. எக்ஸ்ங்கிறது என்னது, 100. ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 100 டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ எங்க எக்ஸ் இருக்கோ அங்க என்ன பண்ணிக்கணும், இங்க மைனஸ் 100 மைனஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணுமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இங்க என்ன கிடைக்கும், மைனஸ் 100 minus h the whole square minus of minus 100 minus h minus 100. so 100 இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், minus of 100 ஈக்குவலா இருக்கிறது இந்த இன்டர்வல்ல நான் எடுத்திருக்கேன். சரியா? சோ அப்போ அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். இங்க 100 சப்ஸ்டியூட் பண்ணும்போது minus 100 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், 0 வெறும் 100 ஸ்கொயர் மட்டும் நிக்கும் இல்லையா. எஸ் ஆர் நோ, மைனஸ் 100 போடும்போது எஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் 100 ஸ்கொயர் மட்டும் நிக்கும். சரியா? டிவைடட் பை மைனஸ் h, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூஸ். 100 நம்ம அங்க சப்ஸ்டியூட் பண்றோம் அந்த ஃபங்க்ஷன்ல, அவ்வளவுதான். லிமிட் h approaching to 0, இங்க என்ன பண்றோம், மைனஸ் 100 the whole square plus minus of minus plus 200 h then plus h square minus of minus plus 100 plus h minus 100 minus 100 square, இதுமே minus plus 100 square ஆயிடும், divided by minus h. இங்க என்ன ஆயிடும், these two will get cancelled, right? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுமா. ஸோ வேற என்ன கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ you will be getting limit h approaching to 0, இங்க என்ன வரும், 201h 201h plus h square divided by minus h. ஸோ h காமன் எடுத்துருங்க, லிமிட் h approaching to 0, h காமன் எடுத்தா you will be getting 201 plus h divided by minus h. so 0 substitute பண்ணும்போது இங்க என்ன ஆயிடும், இது கேன்சல் ஆயிட்டு you are substituting h வந்து 0 substitute பண்றீங்க. அப்போ you will be getting minus 201. so இதுதான் உங்களோட left hand derivative. so right hand derivative கண்டுபிடிச்சிடலாமா. right hand derivative f dash of 100 minus 100 plus, which is equal to limit h approaching to 0, f of minus 100 plus h minus f of minus 100 divided by h ன்னு வரும் இல்லையா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் 100 பிளஸ் இருக்கிறதுனால 100 விட மைனஸ் 100 விட பெரிய ஃபங்க்ஷன் இங்க தானே இருக்கும், இதுதானே இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 100. ஸோ அப்போ நம்ம எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணும், minus 100 plus h the whole square plus minus 100 plus h, அதுக்கப்புறம் you will be getting plus 100 இல்லையா, plus 100 right, yes. so minus மறுபடியும் இங்க என்ன பண்ணணும், x square இந்த இடத்துல 100 minus 100 ரெண்டு கேன்சல் ஆகி வெறும் 100 ஸ்கொயர் மட்டும் நிக்கும் இல்லையா. மைனஸ்
minus 100 square மட்டும் நிக்கும். Okay, divided by h, which is equal to limit x approaching to 0 minus 100 square, that is 100 square plus minus 200h plus h square minus 100 plus h plus 100 minus 100 square divided by h. Cancel பண்ண வேண்டியதெல்லாம் cancel பண்ணிடுங்க. Cancel. You will be getting limit x approaching to 0. So இங்க என்ன வரும், h காமனா எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை simplify பண்ணிக்கோங்க. So minus 199h, ரெண்டு மைனஸ் பண்றோம், 1 மைனஸ் பண்றோம் 200ல இருந்து, plus h square divided by h. Take h common, limit x, sorry இங்க h தானே இருக்கு, why I substituted h here, h, limit h approaching to 0 minus, taking h common, minus 199 plus h divided by h. H get cancelled. So h இருக்க வேண்டிய இடத்துல 0 substitute பண்ணீங்கன்னா you will be getting minus 199. So f dash of 100 minus left hand derivative உங்களுக்கு minus 201 ன்னு கொடுத்துச்சு, right hand derivative உங்களுக்கு என்ன கொடுக்குது, minus 199 கொடுத்திருக்கு. சரியா? So f dash of 100 minus 100 minus f dash of minus 100 plus equal இல்ல. So therefore the function f of x இல்லனா நம்ம derivative exist ஆகுமா தான क्वेश्चन கேட்டிருக்காங்க. So அதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் எழுதலாம். It won't exist, right? So f dash of minus 100 does not exist. So இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் இங்க ஈக்குவலா இல்ல, சோ அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆக போறது இல்லங்கிறது உங்களோட ஆன்சர். சரியா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? எஸ். சோ இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க, எக்ஸாமைன் the differentiability of the function in R by drawing the diagram. diagram வரைய சொல்லிருக்காங்க. சரி, இங்க என்ன diagram இருக்கு, modulus of sin x. சரி, first நம்ம sin x ஓட diagram வரைஞ்சிரலாம். சரியா? So let me draw sin x. sin x வரையறதுக்கு இங்க 0, pi by 2, pi, 3 pi by 2, 2 pi. So அதே மாதிரி இங்க minus pi by 2, minus pi, minus 3 pi by 2. சரியா? So இப்போ என்ன ஆகும், 0ல இருந்து இப்படியே போய் peak point இங்க 1 achieve பண்ணும், then it will come like this. Okay, so இங்க வந்து என்னன்னு போட்டுக்கலாம், 1 னும் இந்த இடத்துல minus 1 னு போடுறேன். சரியா? So then இப்படியே போய் இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ணி இங்க இருந்து அப்படியே graph will go like this. So அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி வரும் graph, so இங்க இருந்து 1 க்கு போயிட்டு அப்படியே இங்க போய் so it will go like this, அப்படியே இப்படி வரும். சரியா? it will come like this. சரியா? இதுதான் வரும் graph. okay fine. so இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுதான் வந்து என்னது, y is equal to sin x ஓட கிராஃப். இப்போ மாடுலஸ் ஆஃப் sin x என்ன மீன் பண்ணுது, ஒருவேளை இந்த வேல்யூ நெகட்டிவ் கொடுக்குது, sin x வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னா அதை பாசிட்டிவா மாத்திடும். ஸோ நெகட்டிவ்னா இது எதை மீன் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் நெகட்டிவ் கீழே y ஆக்சிஸ் yக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல வருதா, ஸோ இந்த இடத்துல வருதா, ஸோ அப்போ இதை வந்து என்னன்னு பண்ணுவோம், பாசிட்டிவா மாத்துறதுக்கு இந்த கிராஃப் இங்க வந்து வந்துடும். சரியா? ஸோ அப்போ என்னது, இது போயிடும், this won't come, இது வராது. சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இது வராது. சரியா? இது போயிட்டு ஸோ இதுக்கு பதிலா ஸோ இது பாசிட்டிவாவே கொடுக்கறதுக்காக சேம் வேல்யூஸ் பாசிட்டிவ்ல கொடுக்கும்.
சரியா? ஸோ இப்போ இந்த கிராஃப் எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா? ஸோ இப்போ இது கிளியரா நம்ம நீட்டா வரைஞ்சிடலாம் இல்லையா? Okay, so the graph something look like this. Okay, இப்படிதான் வரப்போகுது சரியா? இப்படி வந்து then it will go like this. சரி, இப்ப கிராஃபை வச்சு நம்மனால என்ன சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். we want to find என்ன கண்டுபிடிக்கணும் இங்க, இது எங்க வந்து டிஃபரன்ஷியபிள் ஆகும், எங்க டிஃபரன்ஷியபிள் ஆகாதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவலி இந்த எல்லா பாயிண்ட்லயுமே இது டிஃபரன்ஷியபிள் ஆகும். ஆனா வாட் அபவுட் திஸ் பாயிண்ட்? ஸோ இங்க வந்து வருது இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ இதுல டேஞ்சென்ட்னு பார்த்தா ஹியர் யூ ஃபைண்ட் வெர்டிக்கல் டேஞ்சென்ட் தான் வரைய முடியும். கரெக்டா? இந்த பாயிண்ட்ல வெர்டிக்கல் டேஞ்சென்ட், அது மட்டும் இல்லாம ஷார்ப் பீக், ஷார்ப் எட்ஜ் தானே இந்த இடத்துல, ஷார்ப் எட்ஜ் தானே இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் பைல, ஜீரோல, பைல, 2π எல்லாம் வந்து என்ன ஆகாது, இது டிஃபரன்ஷியபிள் ஆகாது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதோட மீனிங் என்ன, n பை எதுலையுமே டிஃபரன்ஷியபிள் ஆகாது. வேர் n பிலாங்ஸ் டு என்னது, இன்டீஜர். ஸோ இந்த பாயிண்ட்ல எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாகாது, டிஃபரன்ஷியபிள் ஆகாது. இந்த ஃபங்க்ஷன் f of x is equal to modulus of sin x is not differentiable, not differentiable at n pi where n belongs to integer. இதுல வந்து differentiable ஆகாது. since எதனால, since it has at that point it has vertical tangent or என்ன நீங்க போட்டுக்கலாம், sharp edge ன்னு போட்டுக்கலாம். அதுதான் ரீசன். ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், இது எந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள் ஆகுங்கிறது தானே கொஸ்டின். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், f of x is differentiable at எல்லா ரியல் வேல்யூஸும் எக்ஸப்ட் n பை வேர் n பிலாங்ஸ் டு இன்டீஜர்னு உங்களோட ஆன்சர் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இந்த டொமைன்ல மட்டும்தான் இது என்னவாகும், டிஃபரன்ஷியபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிட்டீங்க. ஸோ இதே மாதிரி cos x-க்கும் போடணும். cos x-க்கு எப்படி போடுவீங்க, let me erase this. ஸோ cos x-க்கு எப்படி போடலாம், சேம் அதே மாதிரி இங்க டைரக்டாவே நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாமா? சரியா? ஸோ இங்க +1, so here it is 0, here it is π/2, இங்க என்ன வரும் π, this is 3π/2, இங்க 2π. what about this, -π/2, -π, -3π/2, -2π. சரியா? ஸோ இங்க ஆக்சுவலி இது 0க்கு தான் 1. ஸோ இங்க இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஃபைன், இங்க வந்துடும். அதுக்கப்புறம் காஸ் கிராஃப் கீழே போகும். பட் சின்ஸ் இங்க மாடுலஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும், இது மேலேயே வந்துடும். இப்போ நான் டாட்டரா இருக்கிறது கீழே வந்திருக்க வேண்டிய கிராஃப். ஸோ அது வந்து சின்ஸ் மாடுலஸ் இருக்கிறதுனால அது மேலேயே வந்துருச்சு. இது இப்படி போகும். ஓகே ஃபைன். ஸோ இங்க பாருங்க, ஸோ அதே மாதிரி இங்க டாட்டட் லைன் இப்படி வருமா, பீக்கை இங்க அச்சீவ் பண்ணுமா, then it will come back to this point. சரியா? so then yeah, as usual it will go like this. சரியா? so இதுதான் வந்து என்னது, modulus of cos x ஓட ஃபங்க்ஷன். ஸோ இங்க பாருங்க, இதுலயுமே எங்க இந்த பாயிண்ட்ல வந்து டிஃபரன்ஷியபிள் ஆகாது, எக்ஸ் ஆக்சிஸ்ல இது எங்க டச் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த பாயிண்ட்ல வாட் இட் இஸ், odd multiple of π/2. ஸோ அப்போ odd multiple of π/2 எப்படி எழுதுவோம், 2n plus 1 into π/2 where n belongs to integer னு எழுதுவோமா, where n belongs to integer னு எழுதிக்கலாமா? எஸ். ஸோ அதே ரீசன் தான் இங்கேயுமே என்னது, இந்த பாயிண்ட்ல வெர்டிக்கல் டேஞ்சன்ட் வரும், இல்ல அப்படின்னா அது வந்து ஷார்ப் எட்ஜாவும் இருக்கு. ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், the function is equal to modulus of cos x is not differentiable at x is equal to எந்த பாயிண்ட்ல,
2n plus 1 pi by 2 where n belongs to pi. சரியா? சரி. The function is differentiable at all real values except 2n plus 1 pi by 2 n belongs to zங்கிறது தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ இப்படிதான் கண்டுபிடிப்போம். ஐ ஹோப் ஒரு கிராஃபை வச்சு நம்ம எப்படி டிஃபரன்ஷியபிலிட்டி கண்டுபிடிக்கிறோங்கிற ஐடியா புரிஞ்சுதா? ஸோ இதுதான் தாக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கான்செப்ட் கொஸ்டின்ஸ் இன் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 10.2ல இருக்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுல ரொம்ப கான்செப்ட் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல நம்ம ஃபார்முலாஸ் படிக்க போறோம். டிஃபரன்ஷியபிளுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்தோம். டெரிவேட்டிவ்னாவே என்ன? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச்னு போட்டா ஹெச் அப்ரோச்சிங் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச். ஸோ இதுதான் வந்து டெரிவேட்டிவோட வேல்யூ அப்படிங்கிறது நம்ம படிச்சோம். இது ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாங்க. சரியா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ சில ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் எடுத்து இதை சால்வ் பண்ணி அவங்களே ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அந்த ஃபார்முலாவை படிச்சுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஏ லிமிட்ல சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கிறது பெரிய ப்ராசஸ். சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனுக்கு இதுதான் டெரிவேட்டிவ் அப்படின்னு ஒரு டேபிளை நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த பேசிக் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல இருந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய டாஸ்க். ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? ஃபார்முலா படிக்க போறோம். மேபி நீங்க ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. அதை படிச்சதையே தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? ரீகால் பண்ண போறோம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா நமக்கு ஃபார்முலாஸ் படிக்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஐடியாஸை கவனமா பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ இதுல பாருங்க, இந்த யூவின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். நம்ம எப்படி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இங்க யூ எங்க பாக்குறீங்களோ அது யூ ஆஃப் எக்ஸ். அது வந்து யூ அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அது எக்ஸோட ஃபங்க்ஷன். சரியா? ஸோ அதுல வந்து எக்ஸோட சம்திங் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இல்ல 2x பிளஸ் 5 சைன் எக்ஸ் இல்ல காஸ் எக்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் யூ ஆஃப் எக்ஸ். ஸோ வி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? ஃபங்க்ஷன். நீ எங்கெங்கெல்லாம் யூ பாக்குறியோ அதை நீ யூ ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் வி பாக்குறியோ அதெல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் வி ஆஃப் எக்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான் நீ எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனை பிளஸ் பண்றேன். ஓகே? ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த பிளஸ் பண்ற ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே டெரிவேட்டிவ் தனித்தனியா கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணாலும் அதோட சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. சரியா? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் பிளஸ்ல இருக்கு. இதோட மீனிங் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸோ ஒரு வேலை எக்ஸ் நான் இது வந்து கிளியரா வந்து பின்னாடி அந்த ஃபார்முலா படிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ நார்மலி வந்து ஒரு சரி உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்கு. சரியா? ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்றோம்? டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ எக்ஸத்தா இங்க டினாமினேட்டர்ல எக்ஸ் இருக்கு, டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் வேரியபிள தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். சரியா? ஸோ எக்ஸ் வேரியபிள நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோங்கிறது எடுத்துக்கணும். இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2xன்னு வரும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos xன்னு வரும். ஸோ இப்போ பிளஸ் நடுவில் இருக்கிறதுனால தனித்தனியா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிக்கலாம்னு தான் ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லுது. சரியா? எஸ். செகண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இங்க u dv பிளஸ் v du. இதை விட நான் வந்து ஒரு மெத்தட் எப்படி சொல்லுவேன்னா d by dx u v இருக்கு அப்படின்னா. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்துல ஆக்சுவலி இப்படி கூட போடலாம். இதை இப்படி எழுதாம u பிளஸ் v the whole dash dash இப்படி போட்டாலும் டெரிவேட்டிவ் தான். நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா? f dash of x ன்னு சொல்லிட்டு நீங்க f dash of x நாலும் dy by df of dx நாலும் ஒண்ணுதான். சரியா? ஸோ இதோட மீனிங் என்ன? ஆக்சுவலி ஃபங்க்ஷன் f வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு x எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றேன்.
ஸோ டேஷ் போட்டாலும் டிஃபரன்ஷியேட் தான் அர்த்தம் சரியா. ஸோ அப்போ இங்க டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி எப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்றேன், யூவியை டிஃபரன்ஷியேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் யூவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்னதான் பண்ணணும், யூவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ தானே இருக்கு. ஸோ அப்போ டி யூ பை டிஎக்ஸ் ஓகே டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. வி அப்படியே வச்சுக்கணும். தென் பிளஸ் விஏ டிஃபரன் யூ அப்படியே வச்சுட்டு விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் சரியா. ஸோ இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வி அப்படியே வச்சுக்கிறோம். தென் யூ அப்படியே வச்சுட்டு விஏ டிஃபரன்ஷியேட் பண்றோம் சரியா. உங்க புக்ல அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு நீங்க ஒன்றும் நினைக்காதீங்க, இப்படியே படிங்க. ஃபர்ஸ்ட் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே வச்சுக்கணும். தென் யூவை வச்சுட்டு விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இதை நம்ம இன்னுமே சிம்பிளா எழுத கத்துக்கலாம் சரியா. அந்த டேஷை வச்சு எப்படின்னா, நல்லா கவனிங்க, இதே விஷயத்த நான் இப்படி எழுதலாம். uv dash all dash is equal to u dash v plus v மறுபடியும் u v dash எழுதிக்கலாம் சரியா. ஸோ இது இப்படிதான் எழுதணும்னு இல்லை, நீங்க இப்படி டேஷ் வச்சு கூட ஈஸியா எழுதிக்கலாம் சரியா. ஸோ இங்க பாருங்க, அடுத்து u by v ஃபார்முலா d by dx ஆஃப், ஒருவேளை யூங்கிற ஃபங்க்ஷனும் ரெண்டு ஃபங்க்ஷன் டிவைட்ல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், யூவை தானே டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்கேன். எப்போவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, வி அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ், அந்த இடத்துல நம்ம பிளஸ் பண்ணோமா யூவிக்கு, அப்போ யூ பை விக்கு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். யூவை அப்படியே வச்சுட்டு வி என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு எந்த மாற்றமும் இல்லை, இங்க என்ன பிளஸ்ன்னு வந்துச்சு, இங்க மைனஸ்ன்னு வருது, அவ்வளவுதான். டிவைட் பண்ணி நம்ம இந்த என்ன பண்ணிக்கணும், வி ஸ்கொயர்னு போட்டுக்கணும். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது இன்னுமே டேஷ்ல ஈஸியா எழுதலாம். u by v the whole dash differentiate பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், u dash v minus u v dash divided by v square ன்னு படிச்சு வச்சுக்கோங்க சரியா. ஸோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கா டேஷ்ல எழுதுனா, ஸோ அதனால தான் டேஷ் சொன்னது சரியா. ஸோ இப்படிதான் இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஸோ அதாவது d by dx ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் நான் கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கே அந்த ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கிறேன் சரியா. இப்போ கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிடலாம்னா நீ வெளியே கொண்டு வந்துக்கலாம். கான்ஸ்டன்ட்ங்கிறது 5, 6, 7ங்கிற நம்பர் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் ஒன்றும் பண்ண போறது இல்லை, அதை வெளியே வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கு பார்த்தியா, அதை மட்டும் நீ டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும் சரியா. இதுவும் ஈக்குவல். இப்போ கான்ஸ்டன்ட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை நீ வெளியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் தான் லாஸ்டா நம்ம பார்க்க போற இந்த பெரிய ரூல். ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காம்போசிஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன், அதாவது இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, sin x த ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன். ஏன்னு கேட்டா sin xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் சரியா. ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பெரிய ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, 2 தானே, வெளியே தானே இருக்கு பவர். ஸோ இதை நான் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட், எந்த வெளியே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுதான் f dash of x. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுதான் g dash of x. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், உங்களுக்கு கிளியரா புரிய பாருங்க. ஸோ இப்போ நார்மலா x to the power என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், n into x to the power n minus 1 வருமா. இங்க பவர் 2ல இருக்கா. ஸோ அப்போ இந்த இங்கே பவர்ல இருந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி 2வை மல்டிப்ளை பண்ணிட்டு sin x அப்படியே போட்டுட்டு 2 minus 1 பண்ணுவேன். ஆனா இது x இருந்தாதான் இந்த ஃபார்முலா. ஆனா x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, sin x இருக்கு, உள்ளேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த sin x மறுபடியும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், cos x வருமா. ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும், 2 sin x cos x வரும் சரியா. ஸோ இதுதான் வந்து என்னது, இந்த sin ஸ்கொயர் x ஓட டிஃபரன்சியேஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கும்போது if you find composition function இப்படிதான், அதை ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஐடியா கொடுக்குது சரியா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கா நம்ம படிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிடலாமா. எஸ், யா, வாங்க பேசிக்கா படிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இங்க நான் கொடுக்க போறேன். இந்த இடத்துல f dash of x நம்ம அப்படியே படிக்க போறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்
எக்ஸ் டு த பவர் என். எல்லாருக்கும் பிடிச்ச ஃபங்க்ஷன் இது. ஸோ அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா என் பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும். எக்ஸ் என் மைனஸ் ஒன் இதுதான் வந்து ஃபார்முலா. சரியா? ஒருவேளை கான்ஸ்டன்ட் இருக்கு, கான்ஸ்டன்ட்டை நீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா ஜீரோன்னு வரும். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா இது வந்து என்னது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன 5 6 7. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு அதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்றேன் அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும். சரியா? எக்ஸ் டு த பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணா இது, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா இது. சரியா? ஸோ இப்போ லாக் எக்ஸ் உங்களுக்கு உங்க புக்ல லாக்னு கொடுத்துட்டானாவே பேஸ் என்ன இருக்குன்னு அர்த்தம் இ இருக்குன்னு அர்த்தம். இந்த பேஸ்ல இ இருக்குன்னு அர்த்தம். வெறுமனை லாக் கொடுத்தாவே என்ன அர்த்தம் பேஸ்ல இ இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்என் கொடுத்தாதான் பேஸ்ல ஈன்னு நம்ம படிப்போம் மற்ற புக்ஸ்ல எல்லாமே. சரியா? பட் உங்க புக்கை பொறுத்த வரைக்கும் வெறுமனை லாக் கொடுத்தாவே அது என்னதான் இருக்கு பேஸ்ல இ இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/x கிடைக்கும். சரியா? லாக் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1/x நமக்கு கிடைக்கும். இப்படி கொடுக்காம லாக்ல பேஸ் வந்து வேற ஏதோ கொடுக்குறாங்க. இப்போ ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸ். ஸோ இதோட டெரிவேட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1/x log 10 log இங்க e ஓகே log e ஏன்னு வரும். சரியா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன பார்ப்போம்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் லைனா பார்த்துடலாமா? sin x டிஃபரன்ஸ் இல்லைனா ஓகே இன்னும் இருக்கு ஒரே நிமிஷம். எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். log முடிச்சாச்சு, தென் எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன். சரியா? e to the power x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா e to the power x தான் கிடைக்கும். சரியா? a to the power x a அப்படிங்கிறது எனி கான்ஸ்டன்ட். அதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னா a to the power x log e பேஸ்ல e இருக்கும் ஏன்னு வரும். சரியா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் எக்ஸ்போனன்ட் முடிஞ்சுது. தென் வாட் சைன் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் போயிடலாம். சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா காஸ் எக்ஸ் வரும். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் வரும். சரியா? ஓகே we complete this box. ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஃபார்முலா நோட்டுன்னு போட்டு இங்கே இதை மெயின்டைன் எழுதின்னு வச்சா கூட இட்ஸ் வெரி 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 குட். ஏன்னா இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட மாத்திரக்கூடாது. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி எஸ் இந்த பக்கமும் பேலன்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு எழுதிடலாம். சரியா? ஓகே ஃபைன். So where is that? Okay. F of x, f dash of x. சரியா? So what is f of x? இங்கே பார்த்தோம்னா cos x க்கு வந்து minus sin x. Then tan x tan x differentiate பண்ணா secant square x. Okay. Then cot x differentiate பண்ணா minus cosecant square x. சரியா? Then secant x differentiate பண்ணா secant x tan x. சரியா? So then cot x cosecant x differentiate பண்ணா minus cosecant x cot x. சரியா? Then இப்போ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் போயிடலாமா? எஸ். sin inverse x differentiate பண்ணா you will be getting 1 divided by root of 1 minus x squared. Okay. So then
cos inverse x differentiate பண்ணா 1 minus 1 divided by square root of 1 minus x square. சரியா? I guess இதுக்கு கீழே எழுதுனா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல போய் எழுதிடலாம். ஸோ நம்ம cos inverse of x வரைக்கும் முடிச்சிருக்கோம். தென் இது இங்கே வந்து what? tan. tan inverse of x ஓட டெரிவேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus x square. ஸோ cot inverse ஓடது பார்த்தீங்கன்னா minus 1 by 1 plus x square. Then secant inverse x ஓடது பார்த்தீங்கன்னா is nothing but 1 divided by x square root of x square minus 1 ன்னு வரும். சரியா? ஸோ பர்டிகுலரா இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. ஸோ கொசிகென்ட் இன்வர்ஸ் எக்ஸ் அது அப்படியே மைனஸ்ல வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபார்முலாஸ். இதை நீங்க பக்காவா படிச்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 10.2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டினுமே. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. y is equal to x cube plus 5x square plus 3x plus 7. ஸோ ஆல்ரெடி நம்ம படித்த ஃபார்முலா தான். சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதலாம். ஸோ இப்போ dy by dx வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எல்லாம் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறேன் இதுக்கு dy by dx. ஸோ இப்போ பவர்ல இதுவே d by dx பவர் x to the power n இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, n xn minus 1 இல்லையா? ஸோ we are using that. சரியா? அதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் y is equal to x cube plus 5x square plus 3x plus 7. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் dy by dx. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x to the power 3 minus 1 வரும் plus 5 2s are 10 x வரும் plus 3 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 0. ஓகே, ஸோ யூ வில் பி கெட்டிங் 3x square plus 10x plus 3 தான் உங்களோட ஆன்சர். சரியா? செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் என்ன, y is equal to e to the power x plus sin x plus 2. ஸோ இங்கே dy by dx கண்டுபிடிக்கலாமா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ற e to the power x, டிஃப்ரென்ஷியேட் பண்ண e to the power x தானே, பிளஸ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா cos x, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 0. இதுதான் வந்து ஆன்சர். சரியா? தேர்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாமா? தேர்ட் ஒன் y is equal to 4 cosecant x minus log x minus 2 e to the power x. ஸோ இங்கே dy by dx கண்டுபிடிக்கணும். 4 is a constant rate, அந்த 4 நான் வெளியே வச்சுக்கலாம். ஸோ dy by இந்த cos x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். சாரி, cosecant x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்றேன். cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் cosecant x cot x. எஸ், தென் மைனஸ் log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1 by x மைனஸ் 2 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். e to the power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்ட் தனியா இருந்தாதான் நீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணா என்ன ஆகும், 0 ஆகுமே தவிர கான்ஸ்டன்ட் வந்து தனியா இருக்கும் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் என்ன வரும், 0 வருமே தவிர கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனோட இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம போடும்போது இங்க என்ன வரும், e to the power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா e to the power x தான். ஸோ இப்போ இங்க என்ன ஆன்சர், minus 4 cosecant x cot x minus 1 by x minus 2 e to the power x. ஸோ இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிடலாமா? ஸோ ஃபோர்த் ஒன் என்ன கொஸ்டின், y is equal to x minus 1 by x the whole square. சரியா? ஃபைன். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம். ஸோ dy by dx இங்க என்னது, காம்போசிட் ஃபங்க்ஷன். ஸோ இது ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இதுக்கு மேல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது ஸ்கொயர். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஹோலா வந்து இது என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ 2 பவர்ல இருக்கு,
பவர்ல ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன பண்ணுவோம், 2 முன்னாடி கொண்டு வந்துட்டு x minus 1 by x the whole square 2 minus 1 வரும். தென் உள்ள இருக்கிற இந்த வேல்யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்ல, d by dx of டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எதை, இந்த x minus 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? ஸோ எப்போ ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுனாவும் ஹோலா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள இருக்கிற அந்த எக்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 2 into x minus 1 by x into, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன்னா எனக்கு 1 வரும் இல்லையா? ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் எக்ஸ் டு த பவர், ஆக்சுவலி என்னது இங்க 1 by x இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், எக்ஸ் டு த பவர் மைனஸ் 1 எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் 1 தான் முன்னாடி வரும். ஸோ தட் வில் மேக்ஸ் இதை பிளஸ் மாத்திடும். பின்ன எக்ஸ் டு த பவர் மைனஸ் 2 ஆயிடும் இல்லையா? டன். ஸோ இங்க என்ன ஆகும், 2 into x minus 1 by x into 1 plus 1 by x square னு வரும். சரியா? is equal to 2 into, so x multiply பண்ணுங்க இங்க. so x plus 1 by x minus 1 by x minus 1 by x cube னு வரும் இல்லையா? so இதுதான் answer for the fourth one. I hope உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இனிமே இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக முடியும் இல்லையா? ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ வாட் யூ வில் பி கெட்டிங் 2 into x minus 1 by x cube சொல்லி ஃபைனல் ஆன்சர் விட்டுடலாம். சரியா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஃபிஃப்த் ஒன், எஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் என்னது, y is equal to e x into e to the power x, x into e to the power x log x. இங்க மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்கு, 1 2 3. ஸோ ஃபார்முலா ஷீட்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு ஃபார்முலாவை எழுதிக்கோங்க இது கூடயே. ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் டி பை டிஎக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்கு, u v w. அதாவது u v w ஹோல் டேஷ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா, u டேஷ் v w பிளஸ் u v டேஷ் w பிளஸ் u v w டேஷ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல u மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மற்ற ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கணும். பின்ன v மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மற்ற ரெண்டும் அப்படியே வச்சுக்கணும். பின்ன w மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மற்ற 2 ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், அப்ளை. ஸோ u v w the whole dash is equal to u dash, let me write it nearby. u v w the whole dash is equal to u dash v w plus u v dash w plus u v w dash. சரியா? சரி. இப்போ y அப்படிங்கிறது dy by dx is equal to, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தானே, 1 e to the power x அப்படியே இருக்கும், log x அப்படியே இருக்கும் இல்லையா, பிளஸ் x அப்படியே இருக்கும், e to the power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e to the power x தான், log x வருமா, எஸ், பிளஸ் இப்போ என்ன பண்றோம், x அப்படியே இருக்கும், e to the power x அப்படியே இருக்கும், log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. ஸோ இங்க என்ன ஆகும், x x கேன்சல் ஆயிடும். you will be getting e to the power x எல்லாத்துலயும் காமனா இருக்கா, you can take that out. அப்ப என்ன ஆகும், log x plus x log x plus 1 இல்லையா, the power x காமனா எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, cos x by x cube. Let me write it here. Sixth one, y is equal to cos x by x cube இல்லையா, டன். ஸோ இங்கே u by v, u by v ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, ஸோ u by v the whole dash is equal to u dash v minus
uv dash divided by v square. சரியா? ஸோ அப்போ dy by dx is equal to, ஸோ என்ன பண்ணணும், uவை டிஃபரன்ஷியேட் பண்ற, cos டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x, ஸோ v அப்படிங்கிறது x cube அப்படியே இருக்கும், மைனஸ் இங்க என்ன பண்றோம், v அப்படியே இருக்கும், ஸோ சாரி u அப்படியே இருக்கும், cos x will be there. ஸோ இங்க v யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர்னு வருமா, divided by x to the power x square the whole square. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துடும், மேல இருந்து x ஸ்கொயரை காமன் எடுத்துடலாமா, ஸோ x ஸ்கொயரை காமன் எடுத்தா இங்க என்ன வரும், x sin x மைனஸ் 3x ஸ்கொயரை காமன் எடுத்தாச்சு, ஸோ இப்போ 3 cos x ன்னு வருமா, divided by x to the power 6. ஸோ இங்க 2 கேன்சல் ஆயிடும் இல்லையா, ஸோ இப்போ இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும், 4 இருக்குமா, ஸோ அப்போ ஆன்சர் என்னது இங்க x sin x minus 3 cos x divided by x to the power 4. So this is going to be your answer for this 6th question. சரியா? 7th one solve பண்ணிடலாமா? 7th one question என்ன, y is equal to log x divided by e to the power x. So 6th one, y is equal to log x divided by e to the power x. So what is dy by dx is equal to, so நம்ம uv தான படிச்சிருக்கோம், uv ஃபார்முலா இங்க எழுதி வச்சுக்கோங்க, u by v the whole dash is equal to u dash v plus minus uv dash divided by v square. Okay, which is equal to u differentiate பண்ணா log x differentiate பண்ணா 1 by x, v அப்படியே இருக்கும் e to the power x minus log x அப்படியே இருக்கும் e to the power x differentiate பண்ணா e to the power x தான், divided by e to the power 2x ன்னு வரும், ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன ஆகும், e to the power x காமன் எடுத்துடலாம் இல்லையா, ஸோ e to the power x இங்க காமன் எடுத்தா 1 by x minus log x divided by e to the power 2x ன்னு வரும். ஸோ அப்போ என்ன ஆயிடும், you will be getting 1 minus x log x, denominatorல x இருக்கும், ஸோ e to the power x e to the power x cancel ஆகி கீழே e to the power ஒரே ஒரு x மட்டும் இருக்கும். சரியா? ஸோ dy by dx for this question is 1 minus x log x divided by x e to the power x தான் answer. சரியா? ஸோ next question solve பண்ணிடலாமா? So next example, what it is. So next question, 7th one, y அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க அங்க, f of x ஓட வேல்யூ modulus of x minus 4. f of x ஓட வேல்யூ modulus of x minus 4. ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடலாம். f of x நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, மாடுலஸ் ஃபங்க்ஷனை ஈக்குவல் டு 0 பண்ணணும்னு, ஸோ பண்ணும்போது x is equal to 4ன்னு வரும் இல்லையா, ஸோ அப்போ x less than 4க்கு ஒரு வேல்யூ, x greater than or equal to 4க்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதுக்கு x less than 4க்கு வந்து நெகட்டிவ்ல வரும் இல்லையா, ஸோ x less than 4 x minus 4 will be negative. ஸோ பாசிட்டிவா மாற்றத்துக்கு இந்த மாடுலஸ் ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ணும், x minus 4, தென் இது x minus 4 மட்டும் இருக்கும். இந்த ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துடும், மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் வந்து என்னது லெஸ் தென் 4 இருக்கும்போது, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 4 தான். சரியா? ஸோ இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணிடுவோம், டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் 1ன்னு வருமா, எக்ஸ் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 பிளஸ் 4ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இது எக்ஸ் வந்து லெஸ் தென் 4. எப்பவுமே டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி தான் எழுதணும். ஸோ இங்கே எக்ஸ் மட்டும்னா 1 மட்டும் வருமா, ஸோ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 4 ஆயிருக்கும் போது இந்த கண்டிஷன். சரி, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 3ஐயும் எஃப் டேஷ் ஆஃப் 5ஐயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3ங்கிறது எந்த இன்டர்வல்ல இருக்கும், இங்க இருக்குமா,
ஸோ அதோட டெரிவேட்டிவ் வேல்யூ என்னது -1. 5ங்கிறது இந்த இன்டர்வல்ல இருக்குமா? ஸோ இதோட டெரிவேட்டிவோட வேல்யூ என்னது 1. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சால்வ் திஸ் கொஸ்டின். சரியா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது. ஸோ எக்ஸசைஸ் 10.2 கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் நம்ம 10.2 கொஸ்டின் சால்வ் பண்றதும் இதே ஐடியாவை வச்சுதான். சரியா? ஸோ ஒன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பக்காவா தரோ பண்ணிடுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கான்செப்டும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ பசங்களா, கிளாஸ் 11 சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி 10.1ல இருக்கிற கான்செப்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. யாராவது 10.1 வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸாக நான் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு நம்ம 10.2ல இருக்கிற எக்ஸசைஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 10.1ல 2ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்க்க போறோம். சரியா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் இன்னையோட செஷனுக்குள்ள போயிடலாமா? எஸ். ஸோ ஒரு சின்ன ரீகால், நம்ம ஆல்ரெடி படிச்ச டிஃபரன்ஷியேஷன் ரூல் ப்ரீவியஸ் கிளாஸ்ல அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சரியா? ஸோ ஒரு 2 ஃபங்க்ஷன் பிளஸ்ல இருக்கு அப்படின்னா தனித்தனியா நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். யூவி அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், u dash v பிளஸ் v dash u பண்ணணும். சரியா? ஸோ அதே மாதிரி u by v இருக்கிற மாதிரி இருந்துச்சு, 2 ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், u dash v மைனஸ் u v dash டிவைடட் பை v ஸ்கொயர் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, அந்த கான்ஸ்டன்ட் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு, அது மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அந்த கான்ஸ்டன்டை நம்ம வெளியே எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காம்போசிஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும். சரியா? ஸோ இதுவே 3 ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ராடக்ட்ல இருந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா லாஸ்ட் கண்டிஷன் பாருங்க நான் எழுதி இருக்கிறது. ஸோ அந்த ஒவ்வொன்றையுமே தனித்தனியா டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு வியூ அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பிளஸ் வியூ டபிள்யூ அப்படியே வச்சுட்டு விக்கு டெரிவேட்டிவ், தென் அதே மாதிரி வியூ அப்படியே வச்சுட்டு டபிள்யூக்கு டெரிவேட்டிவ், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா யூ வில் பி கெட்டிங் த ரெக்வயர்ட் டெரிவேஷன். சரியா? ஸோ இதெல்லாமே பேசிக் ஃபார்முலாஸ். x to the power n-க்கு n into x to the power n minus 1, கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x, log base a இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by x log base e ன்னு வரும். e to the power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e to the power x, e to the power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e to the power x log base ea, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x, cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus cosecant square x, secant square x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x, cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus cosecant x cot x, sin inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by root of 1 minus x square, cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by root of 1 minus x square, tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 1 plus x square, cot inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by 1 plus x square, secant inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by modulus of x root of x square minus 1, cot inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 divided by modulus of x root of x square minus 1. ஸோ இவ்வளோதான் ஃபார்முலாஸ் டிஃபரன்ஷியேஷன்ல. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ணி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் 10.2 ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ண என்ன வரும், f of x is equal to x minus 3 sin x ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் f dash of x கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது 1, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, அவ்வளவுதான். டெரிவேட்டிவ் ஃபார் திஸ் திங் இஸ் இது. செகண்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாமா? y is equal to sin x plus cos x. நம்ம இது டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். xங்கிற வேரியபிள் வச்சு நம்ம என்ன பண்றோம், வித் ரெஸ்பெக்ட் டு x we are differentiating y. ஸோ அப்போ நம்ம என்ன வரும், நமக்கு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா
cos x. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. ஸோ இதுதான் வந்து வேல்யூ. ஸோ தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? f of x is equal to x sin x இருக்கா, இது uv-யா. ஸோ uv-ய டிஃபரன்ஷியேட் பண்றோம். uv dash is equal to u dash v plus uv dash-ஆ. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க f of x ஓட வேல்யூ x sin x-ஆ. ஸோ இப்போ f dash of x கண்டுபிடிக்கணும் சரியா. f dash of x ஃபர்ஸ்ட் uங்கிறது எங்க என்ன x. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 sin x அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் x நான் அப்படியே வச்சுப்பேன். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x இல்லையா. ஸோ you will be getting sin x plus x cos x. Next question. So fourth one, y is equal to cos x minus 2 tan x இருக்கா. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். dy by dx என்ன வரும், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா you will be getting minus sin x இல்லையா. minus 2 tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x சரியா. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x, cot tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. ஸோ 2 is a constant, அது அப்படியே நம்ம வச்சுக்கிறோம் சரிங்களா, ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் எப்படி சால்வ் பண்ணலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, g of t is equal to t cube cot x சாரி cos x cos t. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு t நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ நமக்கு இங்க uv ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை டேஷ் பண்ணும் அப்படின்னா என்னது, u dash v பிளஸ் uv டேஷா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து என்னது ஃபங்க்ஷன் வந்து தட் இஸ் நத்திங் பட் g dash of t is equal to t cube cos t dash. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா u என்னது இங்க t cube அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3t ஸ்கொயர்னு வருமா. cos x அப்படியே இருக்கும், cos t அப்படியே இருக்கும், cos t அப்படியே இருக்கும். cos t அப்படியே இருக்கும் சரியா. பிளஸ் u அப்படிங்கிறது என்னது t cube. பின்ன v ய டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos t ய டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், cos t ய டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin t யா. so your answer will be 3t square cos t. actually இங்க cos t இந்த t இருக்கறனால I am feeling like it cot, இது வந்து cos t minus t cube sin t சரியா. சோ இப்படிதான் ஆன்சர் எழுதணும். 6th கொஸ்டின் பாப்போமா. what it is, g of t ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்துட்டாங்க, 4 secant t plus tan t இல்லையா. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது டிஃபரன்ஷியேட் பண்ணனும். g dash of t is equal to 4 கான்ஸ்டன்ட் தானே, அது அப்படியே வச்சுக்கலாம். secant t டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் நமக்கு, secant t tan t இல்லையா plus tan t டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square t யா. சோ இங்க secant t காமனா இருக்கு, you can take that out. இப்போ secant t காமனா எடுக்கும்போது இங்க என்ன வரும், 4 tan t plus secant t ன்னு வர போகுது. so this is your answer சரியா. next question solve பண்ணிடலாமா. 7th one. yes. so இங்க என்ன கொடுத்திருக்காங்க, y is equal to e to the power x sin x ன்னு இருக்கா இல்லையா. so what is this, dy by dx கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. with respect to x நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம். so uv தான். so first u வை டிஃபரன்ஷியேட் பண்றோம். e to the power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e to the power x தான். sin x அப்படியே இருக்கும். so then sin e to the power x அப்படியே வச்சுட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணனும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. e to the power x காமனா வெளிய எடுத்துருங்க. so e to the power x காமனா வெளிய எடுத்தா என்ன வரும், sin x plus cos x சரியா. so this is going to be your answer. so next, y is equal to tan x divided by x ன்னு இருக்கா. so இது u by v dash ஃபார்முலா என்னது, u dash v
மைனஸ் uv dash divided by v square. சரியாமா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா dy by dx கண்டுபிடிக்க போறோம். ஸோ u அப்படிங்கிறது என்னது? tan. tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் x. ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். x is b னா எஸ். மைனஸ், ஸோ இப்போ tan x அப்படியே வச்சுக்கணும், u அப்படியே வச்சுக்கணும், v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by, so v another x square. So what you get? dy by dx is equal to x secant square x minus tan x divided by x square. So this is going to be our answer. சரியா? So next one solve பண்ணலாமா? 9th one. y is equal to sin x divided by 1 plus cos x. So dy by dx. இங்க என்னது? uv method, u by v தானே? u by v. So formula எழுதிக்கோங்க. u by v the whole dash is equal to u dash v plus uv minus, minus uv dash divided by v square. சரியா? done. is equal to, இங்க uங்கிறது என்னது? sin. sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x இல்லையா? into 1 plus cos x. then minus sin x அப்படியே இருக்கும். சரியா? sin x அப்படியே இருக்கும். cos x தான் நம்ம டினாமினேட்டர்ல இருக்கிற v தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, cos டிஃபரன்ஷியேட் பண்ணா sin, cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x divided by 1 minus cos x the whole square. So you will be getting cos x plus cos square x plus sin square x divided by 1 minus, sorry, இங்க 1 plus தானே? fine. 1 plus cos x the whole square. then so இதோட வேல்யூ 1 தானே? ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? 1 plus cos x divided by 1 plus cos x the whole square. ஸோ அப்போ என்ன ஆயிடும்? ஸோ இந்த ஒரு cos x, 1 plus cos x, இதுவும் இங்கே ஒன்றும் கேன்சல் ஆயிடும் இல்லையா? ஸோ you will be getting 1 divided by 1 plus cos x as the answer. சரியா? ஸோ this is 9th one. 9th one ஓட ஆன்சர் இதுதான். dy by dx is equal to 1 divided by 1 plus cos x. So next question. 10th one. இதுமே u by v மெத்தட்ல தான், u by v dash தான் இல்லையா? சப்போ dy by dx is equal to என்ன வரும்? ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ sin u அப்படியே v அப்படியே எழுதிக்கோங்க, sin x plus cos x. ஸோ தென் என்ன பண்ண போறேன்? மைனஸ் x அப்படியே வச்சுப்பேன். ஸோ டினாமினேட்டர்ல இருக்கிற v வந்து என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x divided by என்ன வரும்? sin x plus cos x the whole square. Okay. So next, while simplifying, what you get? Sin x plus cos x minus x cos x minus minus of minus plus plus x sin x. சரியா? divided by sin x plus cos x the whole square. Okay. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, you can take cos x as common. அப்போ என்ன வரும்? 1 minus x ன்னு வருமா? ஸோ அதே மாதிரி you can take sin x as common plus
sin x காமனா எடுத்தா you will be getting 1 plus x ன்னு வரும் இல்லையா, divided by sin x plus cos x the whole square. So this is how you have to solve. இதுதான் வந்து dy by dx ஓட வேல்யூ. சரியா? So 10th one solve பண்ணியாச்சு. 11th one solve பண்ணிடலாமா? So எவ்வளவு ஈஸி. If you want to solve by yourself, நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். சரியா? So எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ற with respect to x, இங்குமே நம்ம என்ன பண்ணிக்கணும், u by v தான் போடணும். So u by v னா ஃபர்ஸ்ட் u டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இல்லையா, uங்கிறது என்னது, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x, பின்ன secant x ஆன அந்த v will be remain same, அப்போ secant x minus, so tan x u அப்படியே வச்சுக்கணும், v differentiate பண்ணும், secant x differentiate பண்ணா what you get, secant x tan x ன்னு வருமா, then you will be getting secant square x. So அப்ப இங்க என்ன வரும், secant cube x minus, so you will be getting tan minus tan square x secant x minus of minus plus secant x tan x divided by secant square x. secant x காமனா வெளிய எடுத்துடலாம் இல்லையா, secant x காமனா வெளிய எடுத்தா ஒன்னு, you will be getting secant square x minus tan square x plus tan x divided by secant square x. ஒரு secant x cancel ஆயிடும். So we know that 1 plus tan square x ஓட வேல்யூ என்னது, secant square x நமக்கு தெரியும். சப்போ secant square x minus tan square x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 1 இருக்குமா. So here you get 1 only, no. So அப்ப என்ன வரும், 1 plus tan x divided by secant x ன்னு வரும் இல்லையா. further இதை simplify பண்ணா what you get, so இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 by secant x plus tan x divided by secant x ன்னு எழுதிக்கலாமா. So what it is, cos x plus tan நான் என்ன எழுதிக்கிறேன், sin by sin x by cos x, denominator இங்க என்ன எழுதிக்கலாம், 1 by cos x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா, secant x 1 by cos x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. So next cos x plus sin x divided by cos x into cos x by 1 தானே reciprocate ஆச்சுனா, ரெண்டு cancel ஆயிடும். So your answer will be, இதோட dy by dx ஓட வேல்யூ என்னது, cos x plus sin x. So this is how you solve this question. சரியா? So எவ்வளவு சிம்பிளா இருக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்றது இல்லையா. So next solve பண்ணிடலாமா. So 12th one, let me solve 12th one. Y is equal to sin x divided by x squared. So அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், dy by dx substitute பண்றது, so டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு u by v தான் யூஸ் பண்ணும். sin uங்கிறது இங்க sin தானே, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x x ஸ்கொயர் அப்படியே வச்சுப்பீங்க, மைனஸ் sin x அப்படியே வச்சுட்டு x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x divided by x to the power 2 to the power 2 ன்னு வரும் இல்லையா. So அப்ப என்ன வரும், இங்க x காமனா இருக்கு, you can take that out, வெளிய எடுத்தோம்னா இங்க என்ன வரும், x cos x minus 2 sin x divided by x to the power 4. So 4x cancel ஆயிடுச்சு அப்படின்னா here you get 3, right. So அப்ப இங்க என்ன வரும், x cos x minus 2 sin x divided by x cube ன்னு ஆன்சர் வரும். சரியா? So this is how you want to solve the question. So 12th one புரிஞ்சுதா. So next one 13th one solve பண்ணிடலாமா. So 13th one, y is equal to tan theta sin theta plus
cos theta. ஸோ இதுவுமே நம்ம யூவிலேயே சால்வ் பண்ணி பார்க்கலாம் சரியா. ஸோ அப்போ dy by dx. ஸோ யூங்கிறது என்னதுங்க tan. ஸோ tan நான் இப்போ எப்படி பண்ணிக்கிறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ வில் பி கெட்டிங் uv தானே. ஸோ tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant ஸ்கொயர் theta. ஸோ sin theta plus cos theta அப்படியே இருக்கும் சரியா. ஸோ ப்ளஸ் tan theta அப்படியே வச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். sin x differentiate பண்ணா you will be getting cos theta. So sorry இங்க வந்து with respect to theta தான் நம்ம differentiate பண்றோம். x இல்லையா. We are differentiating dy with respect to theta. theta வச்சு தான் differentiate பண்றோம். இப்போ புரியுதா அந்த வேரியபிள் எப்படி வேணாலும் மாறும். y அப்படிங்கிறது இங்க என்னது function of x, function of theta. முன்னாடி எல்லாம் நம்ம function of x ன்னு பார்த்தோம். இங்க வந்து என்னது function of theta. இப்போ நம்ம இங்க dy by d theta கண்டுபிடிக்கிறோம். secant square theta into sin theta plus cos theta plus tan theta அப்படியே வச்சுக்கிறீங்க. ஸோ அப்போ இங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta, cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta சரியா. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ வாட் யூ கெட் secant square theta sin theta plus secant square theta cos theta plus tan theta cos theta minus tan theta sin theta சரியா. இதை சால்வ் பண்ணா நமக்கு இப்போ என்ன கிடைக்கும் secant square theta sin theta சரியா. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஸோ ஐ எம் ரைட்டிங் ஒரு secant theta இப்படியே வச்சுக்கிறேன். இன்னொரு secant theta வேணா மாத்திக்கிறேன் 1 by cos theta மாத்திக்கிறேன் சரியா into sin theta சரிங்களா பிளஸ் ஸோ இங்க ஒரு secant theta வச்சுட்டு then into 1 by cos theta into cos theta. ஸோ இப்போ cos theta கேன்சல் ஆயிடுமா. ஸோ இங்க என்ன ஆயிடும் பிளஸ் tan theta நான் எப்படி எழுதிக்கலாம் sin theta by cos theta எழுதிக்கலாமா into cos theta வா. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி வெறும் sin theta மட்டும் இருக்குமா மைனஸ் இங்க என்ன இருக்கும் tan theta. ஸோ இதை ஃபர்தரா சால்வ் பண்ணீங்கன்னா வாட் will you be getting. ஸோ this is sin theta by cos theta into sin theta சரியா. ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும் which is equal to, so this is nothing but secant theta into tan theta plus here it is secant theta. secant theta நம்ம என்னன்னு பண்ணிக்கலாம் 1 by cos theta எழுதிக்கலாம் இல்லையா 1 by cos theta plus sin theta minus sin square theta by cos theta. So by cos theta இருக்கிற ரெண்டு டேர்மையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். tan theta secant theta plus sin theta plus 1 by cos theta into 1 minus sin square theta வா 1 minus sin square theta வேல்யூ என்னது cos square theta இல்லையா. tan theta secant theta plus sin theta plus 1 by cos theta into cos square theta. So ஒரு cos theta cancel ஆயிட்டு your answer will be tan theta secant theta plus sin theta plus cos thetaங்கிறது தான் ஆன்சர் சரியா. இப்படிதான் இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணுவீங்க. this is dy by d theta சரியா. so 14th one போயிடலாமா. okay can I erase everything. yeah 14th one solve பண்ணிடலாம். 14th one y is equal to cosecant x cot x. so நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா இது அதுவும் uv ல தான் இருக்கு. so அப்ப dy by dx is equal to u என்னது cosecant x
So cosecant x differentiate பண்ணா you will be getting minus cosecant x cot x into cot x plus. So இப்போ நம்ம cosecant x அப்படியே இருக்கும். Okay, cot x v dash vங்கிறது cot x தானே. cot x differentiate பண்ணா you will be getting minus cosecant square x ன்னு கிடைக்கும். சரியா? So that is equal to what you get minus cosecant x cot square x plus minus cosecant cube x. So இப்போ cosecant x காமனா வெளியே எடுக்கிறேன். minus cosecant x. minus cosecant x காமனா எடுத்தா what you get cot square x plus cosecant square x ன்னு வருமா? So இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? So இதை further simplify பண்ணோம்னா everything sin and cosல எழுதிருங்க. So you will be getting minus 1 by sin x into cos square x divided by sin square x plus 1 by sin square x, that is equal to minus 1 by sin x into cos square x plus 1 divided by sin square x. So your answer will be minus of 1 plus cos square x divided by sin cube x ன்னு வரும். So this is the answer. இதுதான் வந்து dy by dx ஓட வேல்யூ. சரியா? 14th question போட்டாச்சா? 15th one 16th one solve பண்ணிடலாமா? 15th question. 14th one, is it clear? Done. So 15th one solve பண்ணிடலாம். So what it is? Y is equal to x sin x இருக்கு cos x இருக்கு. சரியா? So நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்? அந்த u v w மூணு ஃபங்க்ஷன் இருந்து டேஷ் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? u dash vw plus uv dash w plus uv w dash. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க y அப்படிங்கிறது dy by dx. ஸோ u அப்படிங்கிறது இங்க என்னது x, v sin x, w cos x. ஸோ u டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ v sin x-உம் cos x-உம் அப்படியே இருக்கும். ஓகே, பிளஸ் u அப்படியே வச்சுக்கலாமா? x அப்படியே வச்சுட்டு sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, இன்னொரு cos x இருக்கு. சரியா? பிளஸ் x-உம் sin x-உம் அப்படியே இருக்கும். ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x-ஆ? டன். ஸோ வாட் யூ வில் கெட்? sin x cos x plus x cos square x plus minus minus. minus x sin square x. சரியா? So which is equal to, so இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா sin x cos x further simplify பண்ண முடியுமான்னு பாருங்க. இங்க x காமனா இருக்கு இல்லையா? I'm taking that out. cos square x minus sin square x. இது பார்க்க ஒரு ஃபார்முலா ட்ரிக்னோமெட்ரியில படிச்ச மாதிரி இருக்கா? So can I remind it to you? So என்ன ஃபார்முலா? cos 2x ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? cos square x minus sin square x இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ which is equal to sin x cos x plus x into cos 2x ன்னு வருமா? that is equal to, so even இது கூடமே நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா, so sin 2x ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? sin 2x is equal to 2 sin x cos x. ஆனா இங்க sin x cos x மட்டும் தான் இருக்கு.
ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், sin x cos x ஓட வேல்யூ sin 2x divided by 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இங்க என்ன ஆகும், sin 2x divided by 2 plus x into இல்லை x into cos 2x எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இதை ஃபர்தரா சால்வ் பண்ண முடியுமா? ஸோ we can leave it as it is. இப்படியே வச்சிடணும். சரியா? ஸோ this is the answer for this question. ஸோ next question சால்வ் பண்ணலாமா? 16th one என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to e to the power minus x into log x. ஸோ இதுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், u v ல சால்வ் பண்ணலாம். ஸோ dy by dx என்னங்கிறது என்னது, u என்னது e to the power minus x, அது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நார்மலா e to the power x நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு e to the power x கிடைக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா e to the power x கிடைக்கும். பட் இங்க e to the power minus x இருக்கு. ஸோ எங்க உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ ஸோ அதான் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அது வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ e to the power x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், e to the power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணி e to the power x தானே வரும். ஸோ அதே மாதிரி e to the power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா e to the power minus x தான் வருதுன்னு வச்சுக்கிறேன். ஆனா எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருந்துச்சு, மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சா? ஸோ அப்போ அந்த மைனஸ் எக்ஸை நான் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா -1. ஸோ இப்போதான் நான் என்ன பண்ணிட்டேன், யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒய் வி அப்படியே வச்சுக்கணுமா, விங்கிறது என்னது log x பிளஸ் e to the power minus x. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன், யூவை அப்படியே வச்சுக்கிறேன், வியை நம்ம என்ன பண்ணிக்கணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் e to the power minus x log x plus e to the power minus x divided by x. So e to the power minus x காமன் எடுத்துக்கலாம் இல்லையா? காமன் எடுத்தா என்ன வரும் நமக்கு, 1/x minus log x ன்னு வரப்போகுதா? So this is your answer. சரியா? So this is your answer for this question. So next போயிடலாமா? Yes. So இதுவுமே என்னது 17th one. 17th question. So y is equal to x square plus 5. இங்க என்ன இருக்கு, log of 1 plus x e to the power minus 3x ன்னு இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். dy by dx. இதுமே நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம், u v w the whole dash is equal to u dash vw plus u v dash w plus u v w dash. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூங்கிறது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x மட்டும் நிற்குமா? ஸோ log 1 plus x அப்படியே வரும், e to the power minus 3xும் அப்படியே வரும். நெக்ஸ்ட் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 அப்படியே இருக்குமா? ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும், 1/xன்னு வருதா? இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, 1 plus xன்னு இருக்கு. ஸோ அப்போ log 1 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by 1 plus xன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருந்துச்சு, 1 plus xன்னு இருக்கா? ஸோ அதை மறுபடியும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ 1 plus x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது 1 கான்ஸ்டன்ட் இங்க 0 பிளஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது 1ன்னு வரும். ஸோ இன்டூ e to the power minus 3x அப்படியே இருக்கும் பிளஸ் x ஸ்கொயர் பிளஸ் 5 அப்படியே இருக்கும், log of 1 plus x அப்படியே இருக்கும், e to the power minus x நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். e to the power x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், அதே தானே வரும். ஸோ e to the power minus x டிஃபரன்ஷியேட் பண்ண அதேன்னு வச்சுக்கிட்டு x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, -3x இருக்கு. ஸோ -3x டிஃபரன்ஷியேட் பண்ணா -3ன்னு வரும் இல்லையா? ஸோ அது அப்படியே எழுதிடணும். ஸோ இப்போ எல்லா பக்கமும் e to the power -3x காமனா இருக்கு. ஸோ e to the power -3x காமனா எடுத்தா what you get, 2x log 1 plus x plus x square plus 5 into divided by into இல்ல divided by 1 plus x மட்டும் வரும் இல்லையா? எஸ்.
then plus x square plus 5 into log 1 plus x ஒரே நிமிஷம் இங்க -3 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா சோ நம்ம முன்னாடி எழுதிக்கலாம் இல்லையா எஸ் -3 ன்னு எழுதிக்கலாம் so can write -3 here -3 into x square plus 5 into log of 1 plus x ன்னு எழுதி இந்த क्वेश्चனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரியா சோ இப்படி தான் நாம என்ன பண்ணலாம் இந்த क्वेश्चனை முடிக்கணும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் 18th ஒன் சால்வ் பண்ணிடலாமா ஆக்சுவலி எதுவா இருந்தாலும் ரேடியன்ட்ல இல்ல கான்ஸ்டன்ட்ல நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன் தென் ஐ வில் டெல் யூ 18th ஒன் பாருங்க சோ இங்க என்ன இருக்கு y is equal to sin x டிகிரில இருக்கு சோ ஏதாவது டிகிரில இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் ரேடியன்ட்ல மாத்தணும் டிகிரியை நம்ம ரேடியன்ட்ல மாத்துறதுக்கு நமக்கு தெரியும் இல்லையா sin x சோ இத ரேடியன்ட்ல மாத்தணும் அப்படினா என்ன பண்ணிக்கலாம் சோ pi divided by 180 டிகிரியால 180 ஆல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சோ இப்போ இது ரேடியன்ல இருக்கு சோ அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் சோ இப்போ dy by dx பண்ணும்போது sin நார்மலி x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு ஆக்சுவலி சோ இத எப்படி எழுதிக்கலாம் y is equal to sin pi by 180 x ன்னு எழுதிக்கலாமா சோ இந்த pi by 180ங்கிறது வெறும் கான்ஸ்டன்ட் சரியா சோ sin x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் cos x ன்னு வருமா சோ இந்த pi by 180 டிகிரி x வந்து நம்ம xங்கற மாதிரி எடுத்துக்கிறோம் சோ இங்க sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x xங்கிறது இங்க இந்த இடத்துல என்ன இருக்கு pi by 180 x ன்னு வருதா சோ இப்போ இத மறுபடியும் என்ன பண்ணிக்கணும் pi by 180 டிகிரி x மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதோட வேல்யூ எழுதணும் சோ அத மல்டிப்ளை பண்ணா அதோட இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் x pi by 180 மட்டும் வருமா ஏன்னா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இல்லையா so the answer will be pi by 180 cos pi by 180 x ன்னு வரும் so this is the answer for this question so dy by dx understood so நம்ம next question solve பண்ணிடலாமா so next one y is equal to log பேஸ்ல 10 இருக்கு x இருக்கு சரியா நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன் பேஸ்ல வேற ஏதோ நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இல்லையா சோ லுக் இப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் சரியா நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்லி தரேன் ஃபார்முலா யூஸ் பண்ணாமையும் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் சரியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன வரும் we have that இது ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் சரியா so differentiation of d by dx of log பேஸ்ல a இருக்கு x இருக்கு அப்படினா that is equal to என்ன ஆகும் differentiation பண்றோம் so log இருந்துச்சு நார்மலா differentiate பண்றோம் அப்படினா என்ன வரும் 1 by x so இது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் log இந்த a போடணும் இல்லையா சோ அப்ப நம்ம என்ன இந்த அதாவது இந்த பேஸை நம்ம இங்க போடணும் இங்க ஆக்சுவலி e வருதுன்னு அர்த்தம் ஓகே சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா you can write this as dy by dx சோ பேஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு 10 இருக்கு இல்லையா சோ அப்ப என்ன வரும் 1 by x ஓகே சோ log 10 ன்னு வரும் இல்லையா சோ இதுதான் வந்து ஆன்சர் ஆக்சுவலி பேஸ்ல இங்க e இருக்குன்னு அர்த்தம் சோ இந்த ஃபார்முலா இல்லாம வித்தவுட் ஃபார்முலா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி தரேன் without formula எப்படி போடுவீங்கன்னா y is equal to log property log base 10x so logல வந்து பேஸ மாத்துறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் log base a b இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம எப்படி எழுதலாம் இப்போ என்னோட பேஸ் வந்து எனக்கு c வரணும் இல்ல e வரணும்னு வெச்சுக்கோங்க சோ அப்ப பேஸ் e போட்டு இங்க b divided by log e பேஸ் e ன்னு போட்டு இங்க a ன்னு போட்டுக்கலாம் இல்லையா சோ இந்த log base a b can be written as log e b divided by log base e a ன்னு எழுதிக்கலாம் இல்லையா சோ அந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்க யூஸ் பண்றேன் அப்படினா what it will become log என்ன வந்துரும் base e x divided by log இங்க கான்ஸ்டன்ட் தானே base e 10 ன்னு வருமா
ஸோ ஆக்சுவலி லாக் பேஸ் இ டென்னுங்கிறது கான்ஸ்டன்ட் சரியா. ஸோ இப்போ இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் dy by dx which is equal to ஸோ கான்ஸ்டன்ட் தானே அந்த 1 by log base e 10ங்கிறது. ஸோ அதை எடுத்துட்டேன். ஸோ அப்போ log e x மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் 1 by x தானே. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 by x தானே. ஸோ அப்போ dy by dx ஓட வேல்யூ இங்க என்னன்னு கிடைச்சிருச்சு 1 divided by x log base e 10 வந்துருச்சா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி வித்தவுட் ஃபார்முலா கூட நீங்க சால்வ் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல லாகரிதமிக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வித் ஃபார்முலாவும் சால்வ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோமா. 20th one. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்க ஃபங்க்ஷன் f of x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கான் 2x square minus 5x plus 3ன்னு கொடுத்துருக்கானா. ஸோ வாட் இஸ் f dash of x. f dash of x அப்படிங்கிறது என்னது இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன் 2 2s are 4x minus 5 வரும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கிராஃப்ல வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லைன் ரைட். ஸோ நம்ம வரைய வேண்டிய கிராஃப் வந்து y is equal to 4x minus 5. ஸோ x 0வா இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க -5 வருதா. எஸ். ஸோ இதுவே y 0வா இருக்கும்போது இல்லைன்னா யூ கேன் ரைட் x ஓட வேல்யூ will be ஏதோ இன்னொரு ரேண்டமா ஒரு பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சா போதும் இல்லையா. ஸோ x ஓட வேல்யூ 1 இருக்கும்போது what is your y. y is equal to 1 4 -1 done. ஸோ இன்னொரு பாயிண்ட் வேணாலும் கண்டுபிடிச்சுக்கோங்க. x ஓட வேல்யூ 2 இருக்கும்போது 8 minus y is equal to 8 minus 5 3 done. ஸோ அப்போ x 0வா இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னது -5. இங்கதான் -5 இருக்குன்னு வச்சுக்கலாம் சரியா. this is 0. then x 1 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னது x 1 இருக்கும்போது y ஓட வேல்யூ -1 சரியா. ஸோ x 2 இருக்கும்போது x is 2 ஃப்ரீயா இருக்கு இல்லையா. ஸோ ஐ கேன் புட் ஹியர். ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ற மாதிரி ஐ கேன் ட்ரா அ நீங்க ஸ்கேல வரையும் போது கரெக்டா வந்துரும்டா. ஸோ ஹியர் ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு ட்ரா திஸ். சரி இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி யூ கேன் ட்ரா த லைன் சரியா. ஸோ திஸ் இஸ் y is equal to this is f dash of x that is equal to என்னது 4x minus 5 சரியா. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 10.3 நெக்ஸ்ட் செஷன்ல பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸசைஸ் 10.2ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதை நீங்களே நிறைய தடவை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் இது சரியா. ஸோ நெக்ஸ்ட் 10.3 சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல சால்வ் பண்ண எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். டாடா பை பை.